வணக்கம். என் பேர் ருத்ரா. நான் ஒரு மீடியா ஸ்டூடெண்ட். என்னோட கனவு எல்லாமே ஒரு படம் எடுக்கணுங்கிறது தான். எனக்குள்ளே தோணுற விஷயங்கள்லாம் படத்தில் காட்டணுங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த படத்தோட நோக்கமும் அதுதான். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட டைரக்டர், கேஸ்டிங், கேமராமேன் எல்லாமே நான் தான். இது என்னோட ஆசை இல்லை, இதுதான் என்னோட நிலைமை. இப்போ இந்த ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நான் தான் கேமரா ஆஃப் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நினச்ச கான்செப்ட் எடுக்க என்கிட்ட பணமும் இல்லை, சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு என் கூட குரூப்பும் அமையல. சரி, ஓகே, இப்படியே போயிட்டு இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும். வாங்க போயிட்டு ஒரு டீ தான் போட்டு வரலாம். தலை ஒரு டீ தான் கொடுங்க. தம்பி இந்த பாட்டி இதையும் கணக்கில் எழுதிங்கண்ணா. சரிப்பா. தினமும் எனக்கு இப்படி தேவையானதெல்லாம் கடமை தான் போயிட்டுருக்கு. என்னால் சில தவிர்க்க முடியாத தேவைகளும் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுனா எவ்வளோ பாசிபிள்னு. இது என்ன ஜேனரில் எடுத்த படம்? இல்லை ஒரு படமாக எடுத்துப்பாங்களா, இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா, இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிமா தெரியல. நிறைய கான்செப்ட் உருவாகிற இடமே இந்த மாதிரி இடத்துல தான் போல. ஏன் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட இங்கே வந்திருப்பாங்க. நானும் பார்க்கலாம். இப்போ அதே ரூம் தான், ஆனால் வேற பொசிஷன் மாற்றிட்டேன். சும்மா ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் தான். என்கிட்ட எவ்வளவோ கான்செப்ட் இருக்கு, கிரியேட்டிவாக செலவில்லாமல் யோசிக்க முடியாதுன்னு இல்லை. ஆனால் நான் நினச்ச கான்செப்ட் நான் நினச்ச மாதிரியே இருந்தால் தான் அதில் ஏன் சென்ஸ் இருக்கும். ப்ளஸ் நானே வேற பேச விட மாட்டாங்க. ப்ளஸ் நானே எனக்குள்ள ஒரு டெட்லைன் எடுத்துக்கிட்டு அந்த டெட்லைனுக்குள்ளே என்னால் ஒரு படம் எடுக்க முடியுமான்னு யோசிக்கிறப்ப இவ்வளவோ யோசிச்சும் எல்லாம் விளக்காம போய் கடைசியாக என்னோட ஆதங்கத்தில் வந்த ஒரு கான்செப்ட் ஐடியா தான் இது. இந்த படத்தின் மூலியமா நான் சொல்ல வர என்னோட கஷ்டங்கள் 2 தான். அது என்னன்னா, டேய் என்னடா பண்ற? மச்சான் ப்ளீஸ்டா ஃப்ரேம் இது நோடுறா. கேமரா சார்ஜ் போட சொன்னா என்னடா பண்ற? மச்சான் 2 மினிட்ஸ்டா. இது இந்த வீடியோட முடிவில் இனி இருக்கு, இன்னமும் இருக்கு. ஹாய். கடைசியாக பேசினதுல இருந்து இது 10வது நாள், என்னோட செகண்ட் ஷெடியூல். இப்போ தான் கேமரா ஃப்ரீ ஆச்சு. அதை விடுங்க. அன்றைக்கி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, எனக்கு உங்ககிட்ட சொல்லக்கூடிய பிரச்சனை 2 தான். ஒன்று பணம், அப்புறம் லேக் ஆஃப் அன் இன்ட்ரெஸ்டட் குரூப் என்னோட கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு. பரவாயில்ல, ஆனால் எனக்காவது இப்படி ஒரு கேமரா கிடச்சிருக்கு. ஆனால் இது கூட கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க. எனக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோ கஷ்டம்னா என்னை விட எவ்வளோ பேருக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கும். அதில் எத்தனையோ கிரியேட்டிவான எக்ஸ்ட்ராடனரி பர்சன்ஸ் இருப்பாங்க. யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி ஒரு 1000 பேருக்காக இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். அவங்க எல்லாரும் சார்பாகவும் நான் அவங்க முன்னாடி நின்று பேசுகிறேன்னு கூட நினச்சிக்கோங்க. இப்போ கிளைமேக்ஸ். இவங்க எல்லாருக்கும் உங்ககிட்ட சான்ஸ் கொடுக்கவோ ப்ரொடியூஸ் பண்ணவோ சொல்லலை. அது ரொம்ப இம்பாசிபிள். குறைஞ்சபட்சம் அவங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் சோம்பேறியாக இருக்கிறதுக்கும் ஒர்க்கை மெதுவாக பண்ணுறவங்களுக்கும் ஒர்க்கை யோசிச்சு பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அவங்க எல்லாரையும் சோம்பேறியாக நினச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் நான் படம் எடுப்பேனாங்கிறது தெரில, ஆனால் நான் எடுத்து வச்ச முதல் அடி இது. இவ்வளோதாங்க எடப்பா படம். போர் அடிச்சிருந்தா மன்னிச்சுங்க. டைம் எடுத்து பார்த்ததுக்கு நன்றி.